உன்னை விட்டா வேற யார் இருக்கா? நீ என்னதான் என்ன சோதிச்சாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் கடைசியில நான் உன்கிட்ட தானே வந்து நிக்கிறேன். அன்னைக்கு கையல் பத்தின மனவேதனையில நான் உன்கிட்ட சண்டை போட்டுட்டேன். அத மனசுல வச்சுட்டு என்ன தண்டிச்சிடாத. நான் யார நினைச்சு சண்டை போட்டனும் இப்ப அவளுக்காக தான் வேண்டிக்க வந்திருக்கேன். கையலோ அவளால என் குடும்பமும் அசைக்கப்பட்டு நின்றுடக்கூடாது. உன்னை துணையா வச்சுக்கிட்டு தான் நான் அவங்க எல்லாரையும் வளர்த்தேன். அந்த வளர்ப்பை எல்லாரும் கேவலமா பேசுற நிலைமை வந்துடக்கூடாது. அந்த அயோக்கியனை புடிச்சு கொடுத்து அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. என் குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாத்து. அம்மா, யாரம்மா தேடுற? நீ இங்கே இரு, நான் இப்ப வரேன். யார பாத்துட்டு இருக்க? அப்ப இருந்தே யார தேடிட்டு இருக்க? உன் வளகாப்புக்கு ஒரு சாமியார் வந்தாரு இல்ல மலரு, அவரு எப்பவும் இந்த கோயில தான் இருப்பாரு. அவரை தான் தேடிட்டு இருக்கேன். எங்க போனார்னு தெரியலையே. அவரை எதுக்குமா இப்ப தேடுற? சாக போனவளை தடுத்து நிறுத்தி அவர் தான் வெளிச்சம் வரும், நல்லது நடக்கும்னு சொல்லி திருப்பி அனுப்பினார். எனக்குள்ள இப்ப நிறைய கேள்வியும் குழப்பமும் இருக்கு. அதுக்கெல்லாம் அவர் தான் பதில் சொல்லணும். சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே அவரை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா அவர் எங்க போனார்னு தெரியல. வரேன் இரு. சாமியாரை பார்த்து நல்லதா 4 வார்த்தை கேட்டுட்டு போலான்னு வந்தா சாக்கடை எதிரில வந்து நிக்க. அம்மா, கோயிலுக்கு வந்து என்னம்மா பேச்சுதலா? பெத்தவளுக்கு துரோகம் பண்ணிட்டு இவெல்லாம் எதுக்கடி கோயிலுக்கு வரா? சாமி முன்னாடி நிக்கிறதுக்கு இவளுக்கு என்ன அருகதா இருக்கு? சூழ்நிலையால இவ செஞ்ச தப்புக்கு ஏற்கனவே நீ தண்டிச்சிட்டமா. அதுக்காக அதுக்குன்னு இவ செஞ்சதெல்லாம் மறக்க சொல்றியா? இவ செஞ்ச பாவம் எல்லாம் என் மனசுல பட்ட காயம். அதெல்லாம் காலத்துக்கும் ஆறாது. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலம்மா. நீ எதை மனசுல வச்சுட்டு கேக்குறேன்னு எனக்கு புரியுது. ஹாஸ்பிட்டல்ல வந்து இவ புருஷனை பார்த்தது, ஆபரேஷனுக்காக என் நகையை வச்சு பணம் கட்டினதெல்லாம் நான் பெத்த கடமைக்காக செஞ்சது. கத்தியான குத்திட்டு போன புள்ள கால் தடிக்க கீழே விழ போனப்போ ஐயோ பாத்து போப்பான்னு அம்மா சொன்னாலாம். எல்லா பெத்தவளோட மனசும் அந்த அம்மா மாதிரி தான் இருக்கும். பிள்ளைங்க எவ்வளவு துரோகம் செஞ்சாலும் முதுகுல குத்தினாலும் பிரச்சனைன்னு வரும்போது அவங்க தான் முன்னாடி வந்து நிப்பாங்க. அதுக்காக நடந்ததை மறந்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. வெற்றவனுக்கே நிழல் கொடுக்கிற மரம் மாதிரி பெத்தவங்க. எங்களால பிள்ளைங்களுக்கு நல்லதை மட்டும் தான் நினைக்க முடியும், நல்லதை மட்டும் தான் செய்ய முடியும். ஆனா பதிலுக்கு எங்களுக்கு கிடைக்கிறது வலியும் அவமானமும் மட்டும்தான். அதெல்லாம் இப்ப உங்களுக்கு புரியாது. நாளைக்கு உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க துரோகியா மாறி நிக்கிறப்பதான் அது எவ்வளவு பெரிய வேதனைங்கிறது உங்களுக்கு புரியும். அம்மா, எனக்கு புரியுது. இவளுக்காக வரைஞ்சு கட்டிட்டு நீ எதுவும் பேசாத. இவ எனக்கு பொண்ணு இல்லன்னா உனக்கும் தங்கச்சி இல்ல. அறந்த உறவை திரும்ப எப்படியாவது ஒட்ட வச்சுக்கலான்னு கனவு காணாத. முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பு. என்னம்மா கிளம்புன்னு என்ன மட்டும் சொல்ற? இல்ல, நீ வரலையா? நான் இன்னைக்கு சாமியார பார்த்தே ஆகணும். அவரை பார்க்காம நான் வரதா இல்ல. கண்டவங்க கிட்ட பேசிட்டு இருக்காம நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் வந்துடுறேன். அம்மா பேசினதை நினைச்சு வருத்தப்படாத மயில. சாமியார பார்த்து முக்கியமா ஏதோ கேட்கணும்னு தான் அம்மா இங்க வந்தாங்க.
அவரை பார்க்க முடியலையேங்கிற கோவத்தை தான் உன் மேல காட்டிட்டு போறாங்க. நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அம்மா சமாதானமாகி உன்னை ஏத்துக்கணும்னு நல்லா வேண்டிக்கோ. உன் மரண கண்டத்தை சரி செஞ்ச சாமி தான் அம்மாவை உன் கூட சேர்த்து வைக்கணும்னு நான் நம்புறேன்டி. நானும் அந்த நம்பிக்கையோட தான் அந்த சாமிய வந்து பாக்குறேன். சாமி எப்ப மனசு வைக்க போகுதுன்னு தான் தெரியல. கவலைப்படாத. நல்ல மனுஷங்கள சாமி ரொம்ப நாள் சோதிக்காது. உன்னை அம்மா ஏத்துக்கிற காலம் சீக்கிரமே வரும். தேங்க்ஸ்கா. இவ்ளோ வேதனைக்கு நடுவுலயும் நீ எனக்காக பேசுறதுதான் எனக்கு பெரிய ஆறுதலா இருக்கு. முதல்ல நான் இப்ப கையில கண்ணு அம்மாவை கஷ்டப்படுத்துற மாதிரியே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதையே நினைச்சு நினைச்சு அவங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ அம்மாவை பத்திரமா பாத்துக்கோக்கா. மலரு, இன்னும் என்னடி அவகிட்ட பேசிட்டு இருக்க? அவளுக்காக உருகினதெல்லாம் போதும். இப்ப நீ கிளம்புறியா இல்லையா? பெத்தவளை விட கூட பிறந்தவதான் முக்கியம்னா அவ கூடவே போயிடு. என்ன மறந்துடு. சரிக்கா, நான் கிளம்புறேன். நீயும் வீட்டுக்கு கிளம்பு. அம்மாவை கோவப்படுத்தாத. தனியா விட்டுட்டு நான் எப்படிமா போறது? நானும் உன் கூடவே இருக்கேனம்மா. வேணாண்டி, என்னை யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் எல்லாம் இங்க இருக்க கூடாது. நீ கிளம்பு. நீயும் ரொம்ப நேரம் இங்க காத்திருக்கிறது நல்லது இல்லம்மா. சாமியார் இன்னொரு நாள் பாத்துக்கலாம். என் கூட வாமா. இல்லடி, என் மனசுல இருக்கிற குழப்பம் தீராம நான் வீட்டுக்கு வரமாட்டேன். பார்த்து பத்திரமா போ. அம்மா போம்மா, போ. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஜீவா. இன்னும் கோவம் தீரலையா? கோவம்லாம் எதுவும் இல்லை, வருத்தம் தான். என் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிற, நான் சொல்ல வர்றதையும் ஒழுங்கா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேணாம் ஜீவா, விடுங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வாக்குவாதம் வரதெல்லாம் சகஜம்தான். அதெல்லாம் அப்பப்ப மறந்துடணும். குப்பை மாதிரி அதையே மனசுல சுமந்துக்கிட்டு தெரிஞ்சா நமக்கு தான் கஷ்டம் ஜீவா. ஹாய். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். ஹாய் ஜீவா. ஹாய் டாக்டர். ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தேன், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். டெய்லி இததான் சொல்றீங்க டாக்டர், ஆனா டிஸ்சார்ஜ் பத்தி மட்டும் பேசவே மாட்டேங்கிறீங்க. இப்பதான் டாக்டர் இவரை வீட்டுக்கு அனுப்பி வைப்பீங்க. இன்னும் ஒரு வாரம் தான்மா, அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். முதல்ல 3 நாள்னு சொல்லிட்டு இப்ப ஒரு வாரம்னு சொல்றீங்களே டாக்டர். நான் முதல்ல இருந்தே சொன்னதுதாம்மா, சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அது பெரிய காம்ப்ளிகேஷனா மாறி நீங்க எமர்ஜென்சின்னு ஓடி வர்ற மாதிரி ஆயிடக்கூடாது இல்ல. எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அனுப்பணும்னு தான் அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். எல்லாம் இவரோட நன்மைக்காகத்தான். ஓகே ஜீவா, புதுசா ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஷோர் டாக்டர். வரேன். தேங்க்யூ டாக்டர். என்னாச்சு ஜீவா? இன்னும் ஒரு வாரம் இருக்கணுமேனு கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை மயில. டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நாம எங்க போய் தங்குறதுன்னு தான் யோசிக்கிறேன். நான் தான் ஏற்கனவே சொன்னேனே ஜீவா, நான் இப்ப சார் வீட்ல தானே இருக்கேன். நீங்களும் என் கூட அங்கேயே வந்துடுங்க. மயிலு, நான் தான் சொல்றேன்ல, அது சரிப்பட்டு வராது அப்படின்னு. ஏன் ஜீவா? ஏன்னா அவருக்கும் நமக்கும் செட் ஆகாது மயிலு. அவர் நமக்கு கொடுத்த டார்ச்சர்லாம் மறந்துட்டியா என்ன? என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஆபரேஷனுக்கு பணம் கட்டினது எல்லாமே அவர்தான். அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நன்றி வேணா சொல்ல முடியும். அவர் கொடுத்த பணத்தை கூட நம்ம திருப்பி கொடுத்துடலாம். அதுக்காகலாம் அவர் வீட்டுல எல்லாம் போய் தங்க முடியாது. அங்கேயும் தங்கணும். நீ அங்க இருக்கிறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல மயிலு. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு இருந்தா நான் வேண்டாம் தான் சொல்லியிருப்பேன். ஆனா என்ன கேட்காமலே நீ இந்த முடிவு எடுத்திருக்க. அங்க போய் தங்கவும் ஆரம்பிச்சிட்ட. அதுல எனக்கு வருத்தம் தான் மயிலு. ஆனா நான் உன்கிட்ட எதுவும் சொல்லிக்கல. நான் உன் கூட இல்லைங்கிறதுனால நீ தனியா ரூம்ல இருக்கிறது நல்லதில்ல தான். சரி,
விடு, நீ எங்கேயோ சேஃபா இருந்தா போதும் தான் நானும் பேசாம இருந்தேன். ஒரு வாரம் கழிச்சு நான் தான் குணமாய் வந்துடுறேன்ல, அப்புறம் எதுக்கு நீ அவர் பாதுகாப்புல போய் இருக்கணும்? நாம 2 பேரும் வேற எங்கேயாவது வீடு பார்த்துட்டு போயிடலாம். இல்ல ஜீவா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம 2 பேருமே சாரோட வீட்ல இருக்கிறது தான் நல்லதுன்னு அவரு சொல்றாரு. எனக்கும் அதுதான் சரின்னு படுது. உங்க உடம்பு முழுசா தேறி நீங்க பழைய மாதிரி ஆகுற வரைக்கும் நம்ம அங்கேயே இருக்கலாம். அதுக்காக நீங்க வாடகை கூட கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. மயிலு, இல்ல மயிலு, நான் சொன்னா புரிஞ்சுக்க. அவர் வீட்டுல தங்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி நெருடலாவே இருக்கு. நாம வேணும்னா ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசி இன்னும் கொஞ்ச நாள் டைம் கேட்டு இப்ப இருக்கிற வீட்லயே இருக்கலாம். இங்க பாரு, நான் டிஸ்சார்ஜ் ஆன உடனே நீயும் அந்த வீட்ல இருந்து வந்துரு. ஜீவா, சார் பழைய மாதிரி இல்ல, நிறைய மாறிட்டாரு. நீங்க அவர்கிட்ட பேசி பார்த்தாதான் உங்களுக்கு அவரை பத்தி புரியும். நீங்க பழைய கோவத்திலேயே இருக்கிறதுனால நீங்க அதே ஞாபகத்துல தான் பேசிட்டு இருக்கீங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் கொஞ்ச நாளைக்கு நம்ம அங்கேயே இருக்கலாம். நீங்க அவர்கிட்ட சகஜமா பேச ஆரம்பிச்சா நீங்களும் அவரை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஜீவா, உங்களுக்கு சரிப்பட்டு வரலனா நம்ம அதுக்கப்புறமா மாறிக்கலாம். மயிலு, என் பேச்ச கேட்கவே கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டே என்ன? அப்படியெல்லாம் இல்ல ஜீவா, நீங்க முன்முடிவோட சில விஷயத்த பாக்குறீங்க. பழசெல்லாம் மறந்துட்டு ஃப்ரீ மைண்டோட யோசிச்சாதான் நான் சொல்றது உங்களுக்கு சரின்னு புரிஞ்சுப்பீங்க. சரி ஜீவா, இத பத்தி நம்ம அப்புறம் கூட பேசிக்கலாம். இப்ப நான் கிளம்புறேன், டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வரேன், உடம்ப பாத்துக்கோங்க. இவையும் குருமூர்த்திக்கு ஓவரா சப்போர்ட் பண்றா. அவர் பக்கம் சாஞ்சதுல இருந்து என் வார்த்தை கூட மதிக்கவே மாட்டேங்கிறா. எதுக்கு எடுத்தாலும் சார் சார்னு அவர் புராணமே பாடிட்டு இருக்கா. இவ போற போக்கே சரியில்லையே. பரவாயில்ல, மயில் இன்னும் வரல. மயில் வந்துருச்சுங்க ஆண்டவரே. உடம்பு சரியில்லை என்னமோ தெரியல, சோர்ந்த மாதிரி அந்த ரூம்ல போய் உட்கார்ந்து இருக்குதுங்க. ரூமுக்குள்ளையா? மயிலு, என்னம்மா உடம்பு சரியில்லையா? இல்ல சார், நான் நல்லாதான் இருக்கேன் சார். அப்புறம் ஏன் எதையோ பறி கொடுத்த மாதிரி இங்க வந்து உட்காந்துருக்க? மயிலு, ஜீவாக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன மயிலு, ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் பணங்கனா ஏதாவது கட்டணுமா? சொல்லு, கட்டிடுவோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இது வரைக்கும் எனக்கும் ஜீவாவுக்கும் சண்டை வந்ததே இல்ல சார். ஆனா இன்னைக்கு அவருக்கும் எனக்கும் வாக்குவாதம் பெருசா ஆயிடுச்சு சார். என்ன மயிலு சொல்ற? என்ன பிரச்சனை? நான் டிஸ்சார்ஜ் ஆகி கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்லயே தங்கிக்கலாம்னு சொன்னேன் சார். அதுக்கு கோவிச்சுக்கிட்டாரு. அங்க தங்கிக்கிறதுக்கு வாடகை கொடுத்துடலாம், வாடகை வீட்ல தங்குற மாதிரி அங்கேயே தங்கிக்கலாம்னு நான் சொன்னேன் சார். அதுக்கும் கோவப்பட்டு ரொம்ப பேசிட்டாரு சார். நீ ஒன்னும் கவலைப்படாத மயிலு, நான் ஜீவாட்ட பேசி அவனுக்கு புரிய வைக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சார். நான் உங்க வீட்ல இருக்கிறத பத்தி அம்மா ஜீவா கிட்ட பேசி கோவப்பட்டிருக்காங்க சார். ஜீவாவும் அவங்க சொல்றத கேட்டு என்கிட்ட சண்டை போட்டாரு. இந்த மாதிரி நேரத்துல நீங்க போய் பேசினா பிரச்சனை ஆயிடும் சார். ஜீவா என்ன நினைக்கிறாரோ அப்படியே நடக்கட்டும் சார், நான் பாத்துக்கிறேன். சரி, அது அப்புறம் பாத்துக்குவோம். உங்க வீட்ல உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? அம்மா உங்க அக்கா கிட்ட ஒன்னும் பிரச்சனை பண்ணலையே? என்ன சார் சொல்றது? அவங்க எந்த நேரத்துல என்ன மூட்ல இருக்காங்கன்னே சொல்ல முடியல சார். திடீர்னு கோவப்படுறாங்களா, திடீர்னு அழறாங்களா. இன்னைக்கு காலையில கோயிலுக்கு போறேன், அங்கேயும் அம்மா இருந்தாங்க சார். கோயில்ல வழக்கமா ஒரு சாமியார பாப்பாங்களாம். எவ்வளவு மன கஷ்டத்தோட அந்த கோயிலுக்கு போனாலும் சொல்லி வச்ச மாதிரி அந்த சாமியார் வருவாராம். அவர்கிட்ட பேசினா சாமி கிட்ட பேசின மாதிரி மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கிடுமா சார். இன்னைக்கு அந்த சாமியார் வரலையா, அதுக்கு ஏன் மூஞ்சில முழிச்சதுதான் காரணம்னு சொல்றாங்க சார். என்ன அப்படி விரட்டி அடிக்கிறாங்க சார். அம்மா இப்ப எங்க இருக்காங்க? அந்த சாமியாரை பார்க்காம திரும்ப போக மாட்டேன்னு இன்னும் அந்த கோயிலே தான் சார் உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
தேடுறீங்க? ஆமா சாமி, இவ்வளவு நேரமா கோயில் முழுக்க உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். வாழ்க்கை முழுக்க நீங்க என்ன தேடவே மாட்டீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த ஈசன் என்னையே தேடி உங்களை காக்க வச்சிருக்கிறான். இதுதாமா விதி. நான் உங்களை தேடி வரமாட்டேன்னு ஏன் நினைச்சீங்க சாமி? புரியல. அதுதான் பௌர்ணமிக்குள்ள உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வரும்னு சொன்னேம்மா. என் வார்த்தையை நம்பி நீங்க அமைதியா இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா உங்க மனசு ஏதோ ஒரு குழப்பத்துல அளவாஞ்சுக்கிட்டே இருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அம்மா, இனிமே நீங்க என்ன பார்க்கணும்னா வியாழக்கிழமை கோயிலுக்கு வாங்க. அன்னைக்கு முழுக்க நான் இங்கதான் இருப்பேன். சரிங்க சாமி. இப்போ எனக்காக ஏன் காத்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்கம்மா. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே கவலை என் இரண்டாவது பொண்ணு கையில் தான் சாமி. அவ வாழ்க்கையை கெடுத்தவனை தேடி பிடிச்சு அவளுக்கு கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அது மட்டும் நடக்கலன்னா என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடும், என் குடும்பத்தோட மானமும் போயிடும் சாமி. ரெண்டத்தையும் காப்பாத்தணும். இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அந்த ஆள் கிடைப்பானா? நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குமான்னு சொல்லுங்க சாமி. சுசீலா இன்னும் மாறவே இல்லை போல. அந்த பயமும் சந்தேக புத்தி இன்னும் அப்படியே தான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். உங்க 3 பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். ரொம்ப சந்தோஷம் சாமி. இவ்வளவு நேரம் மனசு எனக்கு ரொம்ப சஞ்சலமா தான் இருந்தது. நீங்க சொன்ன வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நல்லதுமா, மங்களம் உண்டாகட்டும். சாமி, ஒரு நிமிஷம். உங்ககிட்ட கேட்கறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களே? கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். என் கடைசி பொண்ணு மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் சாமி. அவதான் என் குடும்பத்துக்கு ஆதாரமா இருப்பான்னு நம்பினேன். ஆனா அவ என் நம்பிக்கையை அழிச்சு என் முகத்துல கரிய பூசிட்டான். அத கூட நான் தாங்கிக்கிட்டேன் சாமி. இத்தனை வருஷமா வளர்த்த ஆளாக்கு நான் என்ன தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க அப்பா கூட போய் சேர்ந்துட்டான். அதைத்தான் என்னால ஏத்துக்கவே முடியல சாமி. அம்மா, பொண்ணு அப்பாவை தேடி போறதில்ல. என்னம்மா தப்பு இருக்கு? உங்களுக்கு அந்த ஆளை பத்தி தெரியாது சாமி. அந்த ஆளுக்கு தான் சந்தோஷமும் சுயநலமும் தான் முக்கியம். அதுக்காக என்ன வேணும்னாலும் செய்வாரு, எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவாரு. இதெல்லாம் தெரியாம என் கடைசி பொண்ணு அவர் வீட்லயே போய் அடைக்கலமா தங்கி இருக்கா சாமி. அந்த அயோக்கிய வீட்டுல இருந்து எப்படியாவது என் பொண்ணு வெளியில வரணும். மனுஷ தன்மையே இல்லாத அந்த அரக்க வீட்டுல என் பொண்ணு இருக்கவே கூடாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். உங்க புருஷன் முன்ன மாதிரி இல்லம்மா, நிறைய மாறிட்டாரு. அவரு முழுசா நல்லவராயிட்டாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா முன்ன இருந்த மாதிரி கெட்டவரா மட்டும் இல்ல எனக்கு தோணும். அவரு செஞ்ச தப்புக்காக மனசார அவர்கிட்ட வேதனைப்படுறாரு. அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னு தான் அவர் துடிக்கிறார். அதை தான் என்னால உறுதி அவங்க கிட்ட சொல்ல முடியும். அவரை பத்தி இதுக்கு மேலேயும் தப்பா நினைக்காதீங்கம்மா. நீங்க பேசுறதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சாமி. உங்களை மாதிரி பெரியவங்க எல்லாம் அந்த ஆளுக்கு ஆதரவா பேசவே கூடாது. இந்த விஷயத்துல உங்க கணிப்பு தப்புன்னு நான் அடிச்சு சொல்வேன் சாமி. சூரியன் இனிமே மேற்குல உதிக்கணும்னு சொல்லுங்க, அத கூட நான் நம்பிடுவேன். ஆனா அந்த ஆள் மாறிட்டாருன்னு சொல்றத மட்டும் நான் நம்பவே மாட்டேன். ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அந்த ஆள் இப்ப என் பொண்ணு கிட்ட நல்லவர் மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அவரு அவளுக்கு ஏதோ வசியம் வச்சுட்டாருன்னு தோணுது சாமி. இல்லன்னா என்னோட பொண்ணு என்ன உதறி தள்ளிட்டு அந்த ஆள் முக்கியன்னு போயிருக்க மாட்டா சாமி. அவர் அவளை என்ன செஞ்சாரு, அவ எப்படி அந்த ஆள் கிட்ட போனான்னு நீங்க தான் சாமி சொல்லணும். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் நடக்கல. உங்க பொண்ணுக்கு அவர் வசியமும் வைக்கல. அவர் மாறினதை புரிஞ்சுக்கிட்டு அவளாவே தான் அவளை தேடி போயிருக்கா. இது காலத்தின் கட்டாயம். நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எப்படி ஏத்துக்க முடியும் சாமி? இத்தனை வருஷம் நான் அவளை கஷ்டப்பட்டு வைராக்கியமா வளர்த்து ஆளாக்குனது எதுக்கு? அவளை கொல்ல சொன்ன அந்த ஆள்கிட்டே தார பார்த்து கொடுக்கறதுக்கா?
நான் பெத்த பொண்ணு ஏன் கூட இல்லனாலும் பரவாயில்ல, அந்த ஆள் பக்கத்துல மட்டும் இருக்கவே கூடாது. அந்த ஆளுக்கு வசி ஏதாவது வச்சு அவளை பிரிச்சிட முடியுமான்னு சொல்லுங்க சாமி. மா, நான் சன்னியாசி, சூனியக்காரன் கிடையாது. இந்த விஷயத்துல என்னால உங்களுக்கு உதவ முடியாதுமா. கால நேரம் வரும்போது எல்லாமே மாறும். நீங்களும் மாறுவீங்க, உங்க பொண்ணு போன வழியில தான் நீங்களும் போவீங்க. இதுதான் நிதர்சனம். இதுக்கு என்ன அர்த்தம் சாமி? மயில் மாதிரி நானும் வெக்கம் கெட்டு போய் அந்த ஆளை மன்னிச்சு ஏத்துக்குவேன்னு சொல்றீங்களா? அது இந்த ஜென்மத்துல நடக்காத சாமி. என் பொண்ணுங்களையும் நான் அவர் கூட சேர விட மாட்டேன். அவர் செஞ்ச பாவத்துக்கு நான் அவருக்கு கொடுக்கிற தண்டனை இதுதான். இது அவர் அனுபவிச்சே ஆகணும் சாமி.